ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது என்னோடய டொமேட்டோ ஃபாரஸ்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இவ்வளவும் அப்படியே வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் அழகாக குச்சி வச்சு தூக்கி அழகாக எடுத்துருக்கேன். எவ்வளோ காய் எடுத்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு காயும் சின்னதாக இல்லை, நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மடிப்பு தக்காளி. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், ஒவ்வொரு தக்காளியும் குறைஞ்சது 300 கிராம் இருக்கும். அவ்வளோ பெருசு இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குங்களா? செடி ஃபுல்லாகவே காயாக தான் இருக்குது. எல்லாம் இலையினால மறைச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக செடி ஃபுல்லாக எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா? பூச்சி தாக்குதலாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் பஞ்சகாவியம் மீனாமல் மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. நல்லாவே காய் நிறையவே பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது கோட்டை தக்காளி. இது எல்லோ கலர் செரி டொமேட்டோ, எல்லோ கலர் செரி தக்காளி. எவ்வளோ நல்லா பழுத்து சாப்பிட சூப்பராக இருக்குது நல்லா. இது கொழுக்கட்டை தக்காளின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கொழுக்கட்டை பிடிச்சி வச்ச மாதிரி விநாயகர் கொழுக்கட்டை பார்த்தீங்களா?